ஹலோ கைஸ், நம்ம பார்க்க போகிற அனிமே அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 1 எபிசோட் 1 தான் இப்போ பார்க்க போகிறோம். கதையோட ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அங்கே பார்த்தா டைட்டன் எல்லாமே மக்களை அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. நம்மளோட கதையோட ஹீரோ பேர் எரன். இவங்க நம்ம கதையோட ஹீரோயின் பேர் மிகாசா. நிறைய டைட்டன் செவத்து மலை ஏற ட்ரை பண்ணிகிட்ருக்கு. எல்லாரும் காடுக்கு ப்ரே பண்ணுங்க. நம்ம ப்ரேயரை காட் ஏற்றுக்கிட்டு டைட்டனை உள்ளே விடாமல் பண்ணுவார். நம்மளை டைட்டன் அட்டாக் பண்ணாது. இங்கே எரனும் மிக்காசாவும் நடந்து வந்துட்டுருக்காங்க. இவர் பேர் ஹார்னஸ். இவர் டைட்டன்ஸுக்கு அகென்ஸ்டாக சண்டை போடுற சோல்ஜர் டீமில் இருப்பார். ஹார்னஸ் நம்ம ஹீரோவை பார்த்து நீ அழுதியான்னு கேட்பாரு. நம்ம ஹீரோவும் அழுவலன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் ஹார்னஸை பார்த்து நீங்கள் எதுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருப்பான். அதுக்கும் அவர் எனக்கு கொஞ்சம் தாகமாக இருந்துச்சு அதான் பண்ணேன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோவும் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தா எப்படி டைட்டனுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுவீன்னு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோவும் கோவத்தில் நடந்து போயிட்டுருப்பான். தூரத்தில் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா சோல்ஜர்ஸ் டைட்டன் கூட சண்டை போட்டு ரிட்டர்ன் சிட்டிக்கு வருவாங்க. நம்ம ஹீரோ அதை பார்க்குறதுக்கு மிகாசா கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போவான். எல்லா சோல்ஜர்ஸும் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. எல்லா மக்களும் சோல்ஜர்ஸை பார்க்குறதுக்கு வந்திருப்பாங்க. எல்லா சோல்ஜருக்கும் ரொம்பவே அடிபட்டிருக்கும். அதில் பாதி சோல்ஜர்ஸ் வந்திருக்கவே மாட்டாங்க. ஒரு வயசான அம்மா ஒரு சோல்ஜர்கிட்ட என் பையன் எங்கன்னு கேட்டிருப்பாங்க. அவரும் பக்கத்தில் நிற்கிற சோல்ஜர்கிட்ட அவனை எடுத்துருவான்னு சொல்லுவார். என்னை மன்னிச்சிருங்க, என்னால் அவனை காப்பாற்ற முடியல. எல்லாருமே டைட்டன் சாப்பிட்ருச்சு. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நாங்களாம் லூசர்ஸ் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க மிகாசா? போதும் நிறுத்து. அந்த சோல்ஜர்ஸை பார்த்தாச்சும் நீ ஸ்கவுட்ஸில் சேரலாமா வேணாமான்னு முடிவெடுத்தியா? அவன் பார்த்தியா சோல்ஜர்ஸ் எல்லாம் எவ்வளோ அடிபட்டு வராங்கண்டு. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கண்டுக்காம அந்த கட்டையெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். அவங்க அம்மாவும் 2 பேரையும் வெல்கம் பண்ணுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எரன் டைட்டனுக்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணுற ஸ்கவுட்ஸில் சேர போகிறேன்னு சொன்னான். மிகாசா போதும் நிறுத்து. நம்ம ஹீரோவோட அம்மாவும் நீ ஸ்கவுட்ஸில் சேர வேணான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவும் நீ எதுக்கு ஸ்கவுட்ஸில் சேரணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு வாளுக்குள்ளேயே இருக்கிறது பிடிக்கல, நான் வெளி உலகத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். அவங்க அப்பாவும் நீ வெளியே போகணுன்னா இந்த கீ உனக்கு ரொம்ப யூஸ் ஆகும், நீ வெளியே போகும்போது நான் தரேன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட நான் ஸ்கவுட்ஸில் சேருவேன்னு சொல்லியிருப்பான். மிகாசா, எரனை நீ தான் பார்த்துக்கணும். அவனுக்கு எதுவுமே தெரியாது. எப்பயுமே எரனுக்கு நீ தான் சப்போர்ட்டாக இருக்கணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ண அவனை விட்டு போக மாட்டேன்னு. இங்கே 3 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடிக்கிறானுங்க. தூரத்துலேருந்து நம்ம ஹீரோ போதும் நிறுத்துங்கன்னு சொல்கிறான். அதை பார்த்து 3 பேரும் இவனையும் அடிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறானுங்க. மிகாசா வரதை பார்த்து 3 பேரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னை பார்த்துட்டு பயந்து ஓடுறானுங்கன்னு சொல்லியிருப்பான். அதை பார்த்து ஆர்மினும் அவன் உன்னை பார்த்து பயப்படல, மிகாசாவை பார்த்து தான் பயந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டுருப்பான். அப்படியே கட் பண்ணால் இங்கே 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கேட்டு வெளியே ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஒளி வந்துட்டுருக்கு. அவங்க எல்லாருமே ஓடி போய் என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. தூரத்தில் மக்கள் எதையோ பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா சைடில் ஒரு ஜெயிண்ட் ஹேண்ட் ஒன்று தெரியுது. பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய டைட்டன் ஒன்று நின்று பார்த்துட்ருக்கு. அந்த டைட்டன் அந்த செவத்தை உடையுமே ரொம்ப பெருசாக இருக்குது. அது அந்த செவத்தை உடைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் அந்த செவத்தை எப்படியோ உடைச்சிருது. பார்த்தா அந்த வால் நோக்கி நிறையா டைட்டன்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த ஹோல்ஸ்லேருந்து நிறையா டைட்டன் உள்ளே வந்துட்டுருக்கு. அது எல்லாமே மக்களை அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஹீரோ வீடு சைடு ஒரு பெரிய டைட்டன் போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோவும் அவங்க வீட்டு சைடு போயிட்டுருப்பான். அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. அவங்க அம்மாவை காப்பாற்றுறக்காண்டி நம்ம ஹீரோ ஓடிட்டுருப்பான். நம்ம ஹீரோவோட வீடு ஃபுல்லாக நொறுங்கியிருக்கும். அதில் அவங்க அம்மா ஒரு கட்டை அடியில் மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த கட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனால் அதை எடுக்க முடியாது. அந்த டைட்டனுமே ரொம்ப கிட்ட வந்திருக்கும்.
அதை பார்த்துட்டு அவங்க அம்மா இறனை மிக்காசாவை கூட்டிகிட்டு போன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பான். நம்ம ஹீரோவோட அம்மாவும் அதுக்கு நீ காப்பாற்றினா கூட என்னால் நடக்க முடியாது, என் கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ நீங்கள் நடக்காட்டி பரவாயில்ல, நான் உங்களை தூக்கிட்டு போவேன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவங்க 2 பேர்கிட்ட இப்போ நீங்கள் போவாட்டி நம்ம 3 பேருமே செத்துருவோம், நீங்கள் சாவறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நீங்களாச்சும் உயிரோட தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் ஹானஸ் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வர்றாரு. அவங்க அம்மா கிட்ட நான் ஒரு சோல்ஜர், எப்படியாச்சும் அவங்க 3 பேரையும் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்க அம்மா என் 2 பசங்களை மட்டும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம ஹானஸ் அந்த டைட்டனை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி ஓடிட்டு இருப்பாரு. அவரும் அந்த டைட்டன் கிட்ட போய் நிற்பாரு. அந்த டைட்டனும் அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு இவர் ரொம்பவே பயந்துருவாரு. மிஸ்டர் ஹானஸ் அதை பார்த்து ரொம்பவே பயந்துட்டு திருப்பியும் அதை அட்டாக் பண்ணாமல் ஓடுவார். ஓடிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோனையும் கூட்டிகிட்டு போவார். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா ரொம்பவும் நன்றின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு மனசே வராது அவங்க அம்மா விட்டு போகிறதுக்கு. அவங்க அம்மா நான் எப்பயுமே உங்களை லவ் பண்ணுவேன், நீங்கள் உயிரோடு இருங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாங்க. அந்த டைட்டன் ரொம்பவுமே கிட்ட வந்திருக்கும். அந்த டைட்டன் நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்துட்டு அவங்க அம்மாவை கையில் தூக்கி நசுக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோட அம்மா அது வலி தாங்க முடியாமல் அந்த டைட்டனை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டைட்டன் அவங்க அம்மாவை அப்படியே முழுங்கிடும். அந்த டைட்டன் அட்டாக் பண்ணதில் அவங்க அம்மாவோட ரத்தம் அந்த சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட மனசே உடஞ்சிரும். இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.